வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாட்டியும் அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னை திட்டி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, வாழ்த்துக்கள். இப்போ சமீப காலமாக வந்து நான் நம்பர் போட்டது வந்து எனக்கு ஒரு 2-3 பேர் கால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2-3 நாளாக நான் வந்து குற்றாலம் போயிருந்தேன். குற்றாலத்தில் ஷூட்டு, அதுக்காக போயிருந்தேன். அது முடிச்சுட்டு நான் இன்றைக்கி தான் வந்தேன். வந்த உடனே சரி இவங்களுக்குலாம் ரெஸ்பான்சிபிள் வீடியோ போட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. எனக்கு ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணி ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சேனல்ஸ் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். ஒரு நிமிஷம் அவருக்கு நம்ம கால் பண்ணி அவரை நேரடியாக பேசிடுவோம். காப்பிரைட் வரும், அதான் கட் பண்ணிடுவோம். பிரதர் வணக்கம் பிரதர். இல்லை பிரதர், நேற்று ஷூட்டில் இருந்தேன் பிரதர், அதான் எடுக்க முடியல. ஓகே பிரதர், இப்போ வந்துட்டேன் பிரதர். நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிருக்கேன். எக்ஸ்மோஸ்ட் என்னோட ஓன் சேனலுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிருக்கேன். எடுத்துகிட்டே உங்கள் லைவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே தானே? உங்கள் விருப்பம் தான் எனக்கு எப்பயுமே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிக்கும். இல்லை பிரதர், இல்லை பிரதர், கொஞ்சம் வேலை, அதனால தான். ஓகே பிரதர், இப்போ பிரதர் உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் பிரதர். இல்ல நான் இது நம்ம எங்க 2 சேனல் வச்சோம், அதை சரி நாங்க சரியா பண்ணலாம் சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சேனலு. சரி, ஓகே. ப்ராப்பரா ஒரு சேனல் நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். ஆமாண்ணா. என்ன மாதிரி கண்டென்ட் போட போறீங்க? என்ன நேம் சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க பிரதர்? நான் ஒரு 2 நேம் வச்சிருக்கணும். அது ஃபுல் கண்டென்ட் போடலாமா, எதாவது போடலாமா, அப்படியே ஒரு சேனல் வச்சுக்கலாமா? உங்கள்கிட்ட அதுதான் ஐடியா கேட்கறேன். அதாவது பிரதர், நீங்க என்ன மாதிரி வீடியோ வேணா போடலாம். அத பொதுவான சேனல் ஓகேங்களா? பாலிசின்னு ஒன்று இருக்கு, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் எங்களுக்கு தெரியாம. அந்த பாலிசி நான் சொல்றேன் பிரதர். யாரோட வீடியோவையும் நீங்க எடுத்து போடக்கூடாது. நீங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா யாரோட வீடியோ எடுத்து போடக்கூடாது. சம்டைம் அந்த மாதிரி வீடியோ நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு செகண்ட் தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு டைமிங் இருக்கு. ஓகேங்களா? அந்த லிமிட் நம்ம கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம போட முடியாது. இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன்னா நான் ஓனா பேசி வீடியோ போடுவேன். பார்த்துருக்கீங்களா? அது என் வீடியோஸ் வந்து மற்ற போட்டோஸ் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆமா பாத்துக்கணும். நீங்க ஆமா இருக்குது அந்த 5-6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டா நீங்க அதை நியாயமா இருக்கீங்க. அது உங்களோட இது. ஆமா ஆமா, ஏன்னா நம்ம உண்மையா இருக்கணும். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி ரொம்ப ஸ்கேம் பண்றாங்க ஃபுல்லா நான் பார்த்த வரைக்கும். உண்மையா இப்ப சத்தியான ஒருத்தவங்க இருக்காங்க பத்தியா, இப்ப சூர்யா திட்டி என்ன சொல்லி திட்டி தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா ஆமா, நீங்க பிரச்சனை கேள்விப்பட்டாது. நீங்க கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரச்சனை பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா. அதனால சம்டைம் வந்து இப்ப இந்த பிரச்சனைக்குலாம் போகாம ஈஸியா யூடியூப்ல எல்லாமே சம்பாதிக்கலாம். நான் அதுக்கு வந்து நீங்க என்ன எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். குக்கிங் வீட்ல. ஓகே, ஒரு விஷயம் அவ்வளவுதான். ஓகே பிரதர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, குக்கிங் விட்டுருங்க. குக்கிங் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும். ஓகேவா? சரி சார். வேற அதான் வந்து எனக்கு பொதுவா ஒரு கண்டென்ட் ஒரு சேனல் பொதுவா இருந்துச்சுன்னா எல்லா கண்டென்ட் அதுல போற மாதிரி. ஓகே. மூவி ரிவ்யூ பண்ணுவீங்களா? மூவி ரிவ்யூ பண்ணலாம், ஆனா அந்த அளவுக்கு நாலேஜ் வரல எனக்கு. இல்ல பிரதர், படம் நல்லா பாப்பீங்களா? படம் ஃபுல்லா பாப்பீங்களா? கிளைமேக்ஸ்ல இருந்து ஹீரோ பாப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி ரிவ்யூ பண்ணுங்க. சூப்பரா ஒரு ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 2 மந்த் 3 மந்த்ல ரீச் கிடைக்கும் மூவி. ஓகேங்களா? அந்த மூவியோட போட்டோலாம் போடலாமா? போடலாம். மூவியோட போட்டோஸ் போடலாம், மூவியோட டெய்லர் ஷூட் போடலாம். அதை பர்டிகுலரா ஒரு 10 செகண்ட்ல மட்டும் நீங்க கட் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க போடலாம். 10 செகண்ட். ஆமா ஆமா ஆமா. ஓகே 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 ஓகே. ஆமா சரி, அதான் இப்ப ப்ராப்பரா என்ன நேம் வைக்கலாமா? அதான் பிரதர், நீங்க உங்க பேரை வச்சுட்டு கூட ரிவ்யூ மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க பேரை வச்சுட்டு அபிஷியல் மீடியான்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்க பேர் ரொம்ப லென்த்தா இருக்கு, நான் என் பேர் வைக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து டாக்ஸி இல்லை டாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூவி டாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப மூவி கிரியேட்டர்னு வச்சிட்டு மூவி கிரேட், மூவி ஜெனரேஷனோட வச்சுக்கலாம் நீங்க. அதை வச்சுட்டு சப்போஸ் நம்ம ஏதோ பசங்க கூட போய் சமைக்கிறோம் வீடியோ அதெல்லாம் போடலாமா? போடலாம். இல்ல நம்ம கண்டென்ட் இதை பாக்குறவங்க எங்க வந்து ஒரு 10K வச்சுக்கோங்க, 11K வச்சுக்கோம். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு இப்ப எனக்கு தெரியல. நான் இப்ப உங்கள்கிட்ட இப்ப அண்ணன் ஐடியா கேட்டுதான் இப்ப நல்லா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க ஐடியா கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நல்ல ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து நான் காத்தணி நம்மளோட சேனல்ல போட்டு விட்டுருவேன்.
அதை போட்டு விட்டு ஒரு 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 4 வாரம் கழிச்சு நீங்க சொன்ன பிளாக் பண்ணிட்டாங்க சேனல்ல. இந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ மூவி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க பிரதர். சரிங்களா. நான் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. அது உங்களுக்கு இப்பயே நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா. நீங்க அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க தொடர்ச்சியா நாளையில இருந்து வீடியோ போட ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க என்ன பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வீடியோ போறதா டிசைட் பண்ணிக்கோங்க. அதுதானே இப்ப மூவி கண்டென்ட் போட்டுக்கிட்டு இந்த சும்மா இந்த பசங்க ஊர்ல கொஞ்சம் பசங்க வச்சுட்டு சமைக்கிறது அதெல்லாம் போடலான்னு ஐடியா இருக்கு. ஓகே. அதை போட்டுதான் எனக்கு 11K வந்துச்சு. சூப்பர் பிரதர். அந்த சேனல் நேம் சொல்லலாமா? இல்ல அந்த நேம் தான் அந்த நேம் வந்து பிளர் ஆக்குன்னு வச்சிருந்தேன். அந்த சேனல் வேணாம், அது வந்து இதுக்கப்புறம் அது வந்து வேணாம், வேஸ்ட் பண்ணலாம். இல்ல பிரதர், நான் எதுக்காக கேட்கறேன்னா 11K இருக்கு, அதை சரி பண்ணிட்டோம்னா நீங்க அதே சேனல் யூஸ் பண்ணிக்குவீங்களான்னு கேட்கறேன். இல்ல அதை வச்சு நான் மூவ் பண்ணலாம், அது வரல, நான் கிளிக் வரல. அதான் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் பிரதர். சரி சரி. வேணாமா? அதுதான் நான் புது சேனலை கொண்டு வந்துடுறேன். ஓகே பிரதர், ஓகே. அப்போ புது சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஆமாண்ணா. சரிங்க பிரதர், ஓகே. தேங்க்யூ பிரதர். நான் உங்களுக்கு சேனல் லிங்க், உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து சேனல் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. நான் இப்போ வாட்ஸ்அப் அனுப்புறேன். பேரு டீடைல்ஸ் என்னன்னு அனுப்புங்க. பேர் என்ன வைக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் என்ன வைக்கலாம், உங்க சேனல் நேமு, டிஸ்கிரிப்ஷன், உங்க நேமு. ஓகேங்களா? சேனல் நேமு. சரிண்ணா. ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன வைக்கலாம், அதாவது டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும்ல. அந்த மானிட்டர் நான் சொல்றேன், இந்த யூடியூப்ல ஒன்று வருது, அது எத்தனை கேள் வரும்னா? அது வந்து 1000K சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் பிரதர். வந்துச்சுன்னா இப்போ வருமா வீட்டுக்கு? உங்க வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆயிரும். எனபிள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு $100 வந்ததுக்கு அப்புறம் உங்க அட்ரஸுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பின் வரும். ஓகே ஓகே. அந்த பின்னை நீங்க லாகின் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு பிரதர். சரிண்ணா சரிண்ணா. நான் உங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுறேன். இப்போ ஃப்ரீயா தான் இருப்பீங்கன்னா? ஃப்ரீயா தான் பிரதர். எனக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க, உங்க சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன். ஓகே நன்றி. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே. இவர் வந்து சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி பேசியிருக்காப்புல. ஓகே. இவருக்கு வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இவங்க வந்து 11K ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வேறு கண்டென்ட் வேறு மாதிரி போட்டனால அவரோட சேனல் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாலும் அதனால் திரும்பி யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனை சேனல் போகுதுன்னு முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ சேனல்ஸ் வந்து எவ்வளோ க்ரோத்தாக வச்சுருக்கோன்றது தான் முக்கியம். அதனால் சேனல் போடுறதை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 சேனல் போச்சு. இது 46வது சேனல் எஸ்கே குமரேசன் அபிஷியல் மீடியா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இவர்கிட்ட பேசுறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. இன்னும் 2-3 பேர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நான் ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க ஏதாச்சும் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. சி யூ. பாய். 2 கேமராக்கு பாய் சொல்லியாச்சா? ரைடா.